ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையில என் மாமியாரே சம்பவம் பண்ண நான் போட்ட ஒரு பலமான ஸ்கெட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போது எனக்கு வயசு 35. ஆனால் இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு 25 வயது. எனது 22 வயசிலேயே காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. காதல் அந்த சூழ்நிலைக்குள் என்னை சிக்க வைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். என் மனைவி காவ்யா வேறு சமூகம். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காவியாவே நான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பவில்லை. என்னை நம்பி வந்தவளை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்ற பயம்தான் காரணம். 25 வயதிலேயே நான் 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகிவிட்டேன். குழந்தைகள் பிறந்த பிறகு மாமியார் வீட்டுக்கு வருவதும் நாங்கள் அங்கே போவதும் வழக்கமானது. காவியாவுக்கு குழந்தைகளை உலகம் என்று ஆகிவின. காதலித்த போது இருந்த சுதந்திரம் காணாமல் போனது. எனக்கு வேலைப்பழுவும் அலைச்சலும் அதிகரித்தது. நிம்மதி போனது. பணத்தட்டுப்பாட்டால் உடலின் தேவைகளை கூட விருப்புடன் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நல்ல அப்பாவாக நல்ல கணவனாக வாழ முயன்றேன். ஆனால் காவியாவின் பேச்சு மாற ஆரம்பித்தது. உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு என்று அடிக்கடி சொல்லி என் மீது வெறுப்பை உண்டாக்கினாள். நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளத்தான் உழைத்தேன். ஆனால் குடும்ப செலவுகளை சமாளிக்கவே எனக்கு சரியாக இருந்தது. அவளது நியாயமான ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. இதனால் அவள் என்னுடன் இரவு உறவில் கூட ஈடுபட மறுத்தாள். நான் வீட்டுக்கு வந்தாலே வெறுப்பான வார்த்தைகளை கொட்டினாள். ஒரு கட்டத்தில் சரக்கடித்துவிட்டு காசு கொடுத்தாவது யாரிடமாவது போய்விடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் குழந்தைகளின் முகம் என் நினைவுக்கு வந்து என்னை தடுத்தது. ஒரு நாள் மனைவிக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றி அவளை அடித்துவிட்டேன். பிறகு தனிமையில் அழுது புலம்பினேன். அடுத்த நாள் என் மாமியார் போன் செய்தார். தம்பி டவுனுக்கு போய் பொருட்கள் வாங்கணும், பைக் எடுத்துட்டு வாங்க என்றார். நான் அவர் வீட்டுக்கு சென்றபோது அவர் குளித்துக் கொண்டிருந்தார். தம்பி திண்ணையில உட்காருங்க, இதோ குளிச்சிட்டு வந்துடுறேன் என்றார். 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்த மாமியாரை பார்த்தபோது அவர் முதுகிலிருந்த அந்த தண்ணீர் துளிகளும் ஈரமான கோலமும் என் மனதில் ஆணி எடுத்தது போல பதிந்தது. அதுவரை அவர் மீதிருந்த மரியாதையான உணர்வு மெல்ல மாறத் தொடங்கியது. அவருடன் டவுனுக்கு சென்று பொருட்களை வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். அன்று மாலையே என் மனதுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் ஆசைகளை நிறைவேற்ற ஒரு ரகசிய உறவு தேவை. அது வெளியில் தெரியக்கூடாது, பேரும் கிடக்கூடாது. யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசித்த போது என் மாமியார் தான் சரியான ஆள் என்று தோன்றியது. அவர் நேர்மையானவர், கணவன் இல்லாதவர், பக்தி உள்ளவர். ஆனால் அவர் நேரடியாக சம்மதிக்க மாட்டார். அதனால் அவருக்கு ஒரு ஸ்கெட்ஸ் போட ஆரம்பித்தேன். என் மாமியார் வயது 35, கணவன் இல்லாமல் பக்தியில் ஈடுபாடு கொண்டு உணர்ச்சிகளை அடக்கி வாழ்பவர். அவரை என் வழிக்கு கொண்டு வர பிளான் மிகச்சரியாக இருக்க வேண்டும். நான் உடனே அவருக்கு போன் செய்தேன். அம்மா, உங்களை கொஞ்சம் நேரில் பார்க்கணும், முக்கியமான விஷயம் என்றேன். அவர் வாப்பா என்றார். நான் உடனே செல்லாமல் 1 மணி நேரம் கழித்து நிதானமாக சென்றேன். அங்கே சென்றதும் அவர் காஃபி கொடுத்துவிட்டு என்னப்பா விஷயம் என்று கேட்டார். நான் முகம் முழுக்க கவலையை வரவழைத்துக் கொண்டு, அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பயந்த குணத்துக்கு தாயம் கட்டுவாங்களா என்று கேட்டேன். அவர் பதற்றமாக யாருக்கு என்னப்பா என்றார். உங்க மகளுக்குத்தான். அம்மா 2 மாசமா நான் வீட்டுக்கு போனாலே அவகிட்ட பேய் பிடிச்ச மாதிரி மாற்றம் தெரியுது. கெட்ட வார்த்தையில பேசுறா, என்ன வெளிய போன கத்துறா, ஏதாச்சும் தாயம் கட்டினா சரியாகும்னு நினைக்கிறேன் என்று ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டேன். அவர் பயந்து போய் ரோட்டுல எதையும் மிதிச்சிட்டாளா என்று கேட்டார். நான் தெரியல அம்மா, நீங்க தான் யாரையாவது கேட்டுச் சொல்லணும். இது அவளுக்கு தெரியக்கூடாது என்று ஒரு நிபந்தனை போட்டேன். அவரும் சரிப்பா, நான் விசாரிச்சுட்டு நாளைக்கு காலையில சொல்றேன் என்றார். மறுநாள் காலையிலேயே அவர் போன் செய்தார். நான் தூங்குவது போல நடித்துவிட்டு என் மனைவியிடம் போனே எடுக்கச் சொன்னேன். அம்மாவிடம் பேசிவிட்டு அவள் என்னிடம் வந்து, அம்மா, உன்னை ஏதோ டவுனுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க என்றாள். இதுதான் எனக்கு கிடைத்த முதல் வெற்றி. நான் உடனே மாமியார் வீட்டுக்கு சென்றேன். அவர் என்னை ஒரு தனியான இடத்திற்கு போகச் சொன்னார். மறுமுறை அவரை சந்தித்தபோது, அம்மா, அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த சாமியார் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியாயிருக்கு என்று இழுத்தேன். அவர் ஆர்வமாக என்ன சொன்னார் என்று கேட்டாரு. நான் சொன்னேன், அம்மா, அவளுக்கு ஆசை அடங்காமல் இறந்த ஒரு கணவனை இழந்த காத்து பேய் பிடிச்சிருக்கான். அத விரட்ட ஒருமை மை குடுத்திருக்காங்க. ஆனா அந்த மைய நெத்தியில வச்சுக்கிட்டு என்னை விட வயசுல மூத்த கணவனை இழந்த ஒரு பெண்ணோடு நான் அமாவாசை அன்னைக்கு தொடங்கி 48 முறை உறவு கொள்ளணுமாம். அப்போதான் அந்த பேய் விலகுமாம். இப்போ நான் எங்க போவேன் அம்மா? இப்படி ஒரு பெண்ணே நான் எப்படி தேடுவேன் என்று பரிதாபமாக முகத்தை வைத்தேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் அவரிடம் பதிலை எதிர்பார்க்காமல் வேற இடம் இருந்தா சொல்லுங்கம்மா என்று கிளம்பிவிட்டேன். அன்றிரவு முழுவதும் என் போனுக்காக காத்திருந்தேன். மறுநாள் காலையில் அவர் கூப்பிட்டார். தம்பி, அந்த மையை எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க என்றார். நான் பயத்தை மறைத்துக் கொண்டு சென்றேன். அங்கே அவர் சொன்னதுதான் என் திட்டத்தின் உச்சகட்டம். தம்பி, வெளியில யார தேடுவீங்க? நம்ம 2 பேருக்கும் இடையில நடக்கிறது யாருக்கு தெரிய போகுது?
என் மக வாழ்க்கை முக்கியம். அந்த மையை என் நெத்தியிலையும் உங்க நெத்தியிலையும் வைங்க என்றார். அவர் சொன்னதை நான் தயங்குவது போல காட்டி ஏற்றுக்கொண்டேன். வீட்டிற்குள் அழைத்துச் சென்று கதவை தாளிட்டார். நாங்கள் இருவரும் மையை வைத்துக் கொண்டோம். ஹூ! கதவை தாளிட்டுவிட்டு என் அருகில் வந்த மாமியார், அந்த மையை என் நெற்றியில் வைத்து விடுங்கள் என்றார். நான் நடுக்கத்துடன் அந்த மையை அவருக்கு வைத்தேன். பிறகு அவரே அந்த மையை எடுத்து என் நெற்றியில் வைத்தார். ஒரு நிமிடம் இருவருமே அமைதியாக நின்றோம். அந்த அமைதியை அவரே உடைத்தார். இப்படியே நின்றால் ஒன்றும் நடக்காதுங்க. சாமியார் சொன்னதை செய்யுங்கள் என்று அவர் கூச்சத்தை விட்டு துணிச்சலாக கூறினார். இத்தனை நாள் நான் அடக்கி வைத்திருந்த இயக்கமும் ஆசையும் கட்டுக்கடங்காமல் பொங்கியது. நான் அவர் இடுப்பில் கை வைத்து இறுக கட்டிப்பிடித்தேன். அவர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக நின்றார். நான் மெதுவாக அவரது இதழ்களை சுவைக்கத் தொடங்கினேன். இதெல்லாம் பண்ணணுமா தம்பி என்று அவர் லேசான நடுக்கத்துடன் கேட்டார். நான் அவரிடம் உங்கள் மகள் என்னை சுத்தமாக தொடக்கூட விடுவதில்லை அம்மா. உங்களை இப்படி பார்த்ததில் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நான் விட்டுவிடுகிறேன் என்றேன். அதற்கு அவர் சரிங்க, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்கள் என்றார். அன்று என் ஆசைப்படி இருவரும் மிக நெருக்கமாக இருந்தோம். சாமியார் சொன்னதாக நான் சொன்ன அந்த 3 அமாவாசை காலங்களும் முடிந்தது. ஒரு நாள் மாமியார் என்னிடம், "இப்ப பொண்ணுக்கு பரவாயில்லையா தம்பி?" என்று கேட்டார். நான் விடாமல் இல்லைங்க. அத்தே இன்னும் ஒரு 6 மாசம் இப்படியே இருக்கணும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்கார் என்று மீண்டும் ஒரு பொய்ய சொன்னேன். இது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் எனக்கு தெரியாமல் நான் சொன்ன அந்த சாமியாரை தேடி அவர் சென்று விட்டார். அங்கே போன பிறகுதான் தெரிந்தது, நான் சொன்னது அத்தனையும் அப்பட்டமான போய் மற்றும் என் சுயநலத்திற்காக போட்ட பிளான் என்பது. ஆத்திரமடைந்த மாமியார் நேராக என் மனைவியிடம் சென்று நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார். வீட்டில் ஒரு பெரிய போகம்பமே வெடித்தது. மனைவியும் மாமியாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள். "உன்னை என் பையன் மாதிரி நினைச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டே. என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்தணும்னு நீ சொன்னதையெல்லாம் நம்பி என் வாழ்க்கையை உன்கிட்ட இழந்துட்டேனே" என்று மாமியார் கதறி அழுதார். காவியாவால் இந்த துரோகத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. "இப்படிப்பட்ட ஒருவனோடு வாழ்வதை விட நீ என் கூடவே வந்துவிடு" என்று மாமியார் என் மனைவியை அழைத்துச் சென்றார். அதன் பிறகு காவியாவுக்கு அவர்கள் சமூகத்திலேயே 2வது திருமணம் நடந்து இப்போது அவள் நன்றாக வாழ்கிறாள். ஆனால் நான் செய்த அந்த தவறான ஸ்கெட்ஸ் காரணமாக இன்று தனிமரமாக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இதில் யார் மீது தப்போ என்னை புரிந்து கொள்ளாத என் மனைவியா, அல்லது மனைவிக்கு துரோகம் செய்த நானா, அல்லது எங்களை பிரித்த என் மாமியாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். யூ என்ற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு தவறான எண்ணமும் அதற்காக நாம் சொல்லும் பொய்களும் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை தராது என்பதற்கு இந்த கதையே ஒரு சாட்சி. இது போன்ற பரபரப்பான மற்றும் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம மாயா கதைகள், மாயா கட்டகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில யார் மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. வணக்கம்.